வணக்கம் துலாம் ராசிக்காரர்களே. இன்று நாம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசிபலனை பற்றி பேசப் போகிறோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அதனால் ஒவ்வொரு வாரத்தையும் வேலை, காதல், உடல் நலம், நிதி ஆகியவற்றை விரிவாக பார்ப்போம். முதலில் இந்த மாதத்தின் முக்கியமான அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம். இந்த எண் மற்றும் நிறத்தை உங்கள் தினசரி வாழ்க்கையில், குறிப்பாக முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது, ஆடை, அணிகலன் அல்லது வேலைப்பகுதியில் பயன்படுத்தினால் நல்ல விளைவு கிடைக்கும். இப்போது வாரமாக பார்ப்போம். முதல் வாரம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை. இந்த காலம் புதிய திட்டங்களை தொடங்க சிறந்தது. நீங்கள் புதிய வணிக யோசனை, படிப்பு அல்லது தனிப்பட்ட திட்டம் வைத்திருந்தால் இப்போது அதை நடைமுறைப்படுத்தலாம். உங்கள் மனம் தெளிவாக இருக்கும். சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவும் அதிகம் இருக்கும். வேலைப்பகுதியில் மேலாளருடன் பேசுவதில் சிரமம் இருந்தால் இந்த வாரம் அதை தீர்க்க நல்ல வாய்ப்பு. உங்கள் யோசனைகளை தெளிவாக, நம்பிக்கையுடன் முன்வைக்கவும். காதல் பகுதியில் தனியாக இருந்தால் இந்த வாரம் புதியவரை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் சமூக நிகழ்வுகள், நண்பர்களின் கூட்டம் அல்லது ஆன்லைன் குழுக்கள் மூலம் புதிய தொடர்புகளை உருவாக்கலாம். உங்கள் உடல் நலத்திற்கு இந்த வாரம் அதிக ஆற்றல் இருக்கும். ஆனால் அதிகப்படியான கஃபீன் அல்லது ஸ்டிமுலன்ட்களை தவிர்க்கவும். தினசரி 30 நிமிடம் நடை, யோகா அல்லது எளிய உடற்பயிற்சி உங்கள் உடலுக்கு நல்லது. நிதி விஷயத்தில் இந்த வாரம் செலவுகளை திட்டமிட்டு தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க வேண்டும். சிறிய சேமிப்பு திட்டம் தொடங்கலாம். உதாரணமாக ஒவ்வொரு நாளும் ₹100 சேமிப்பு. அடுத்து 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 2ஆம் வாரம். இந்த வாரம் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கியமானது. குறிப்பாக 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உங்கள் கடின உழைப்பு பலனாகும். உங்கள் மேலாளர் அல்லது கூட்டாளர்கள் உங்கள் முயற்சியை கவனித்து பாராட்டுவார்கள். இந்த காலத்தில் புதிய பொறுப்புகள் அல்லது திட்டங்களை ஏற்க தயார் இருங்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். காதல் பகுதியில் 10 முதல் 12 தேதி வரை காதல் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். நீங்கள் மற்றும் உங்கள் துணை ஒருவருக்கொருவர் உணர்வுகளை திறந்த வெளியில் பகிர்ந்து கொள்ளும் போது உறவு மேலும் வலுப்பெறும். சிறிய சிரிப்புகள், நகைச்சுவை மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவு இந்த காலத்தில் முக்கியம். உடல் நலத்தில் இந்த வாரம் உங்கள் உடல் சோர்வு அதிகமாக இருக்கலாம், குறிப்பாக 13 மற்றும் 14 தேதி. அதனால் போதுமான ஓய்வு, நீர் பருகல் மற்றும் சமநிலை உணவு முக்கியம். அதிக காரம், அதிக கொழுப்பு உணவுகளை தவிர்த்து பழம், காய்கறி, முழு தானியங்களை அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள். நிதி பகுதியில் 12 தேதி முதல் 14 தேதி வரை சிறிய முதலீட்டு வாய்ப்புகள் தோன்றலாம். ஆனால் அவற்றை கவனமாக மதிப்பீடு செய்யுங்கள். அதிக ஆபத்து கொண்ட திட்டங்களில் உடனே குதிக்காமல் நிபுணர்களின் ஆலோசனை பெறுங்கள். இப்போது 3ஆம் வாரம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை. இந்த வாரம் உடல் நலத்திற்கு சிறப்பு கவனம் தேவை. குறிப்பாக 18 முதல் 20 தேதி வரை நிதி முடிவுகள் எடுக்க கவனமாக இருங்கள். இந்த காலத்தில் பெரிய வாங்குதல்கள், கடன் பெறுதல் அல்லது முதலீட்டு முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் நிதி நிலையை முழுமையாக மதிப்பீடு செய்து தேவையற்ற செலவுகளை குறைக்கவும். வேலைப்பகுதியில் இந்த வாரம் சில சவால்கள் வரலாம். ஆனால் உங்கள் பொறுமை மற்றும் திறமை மூலம் அவற்றை சமாளிக்கலாம். குழு உறுப்பினர்களுடன் நல்ல தொடர்பு வைத்திருங்கள். அதனால் பிரச்சனைகள் விரைவாக தீரும். காதல் பகுதியில் 19 தேதி உங்கள் துணையுடன் ஒரு சிறப்பு நிகழ்வை திட்டமிடலாம். அது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும். ஆனால் 20 தேதி சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம். அதனால் அமைதியாக, புரிதலுடன் பேசுங்கள். உடல் நலத்தில் 18 தேதி முதல் 20 தேதி வரை உங்கள் உடல் சக்தி குறையலாம். அதனால் அதிக ஓய்வு, மெதுவான நடை மற்றும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகள் செய்யுங்கள். நிதி பகுதியில் 18 முதல் 20 தேதி வரை பெரிய செலவுகள் அல்லது முதலீட்டு முடிவுகள் வரும். அதனால் உங்கள் பட்ஜெட்டை மீண்டும் பரிசீலித்து தேவையற்ற செலவுகளை குறைக்கவும். இப்போது 4ஆம் வாரம் 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. இந்த வாரம் மாதத்தின் இறுதிப் பகுதி. உங்கள் முயற்சிகளின் பலன்களை காண ஆரம்பிக்கலாம். வேலைப்பகுதியில் 24 தேதி ஒரு முக்கிய கூட்டம் அல்லது பிரசன்டேஷன் இருக்கலாம். அதில் உங்கள் தயாரிப்பு மற்றும் நம்பிக்கை முக்கியம். உங்கள் யோசனைகளை தெளிவாக, சுருக்கமாக மற்றும் நம்பிக்கையுடன் வழங்குங்கள். அது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். காதல் பகுதியில் 25 தேதி உங்கள் உறவில் சிறப்பு நிகழ்வு, உதாரணமாக திருமண ஆண்டு அல்லது சிறப்பு டேட் ஏற்பாடு செய்யலாம்.
இந்த நாளை நீலம் நிறம் கொண்ட ஆடை அல்லது அணிகலன் அணிந்து அதிர்ஷ்ட எண் 7 ஐ நினைவில் வைத்துக்கொண்டு நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கலாம். 28 தேதி உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்துடன் சிறிய சந்திப்பு ஏற்பாடு செய்து உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், அது உங்கள் மனநிலையை உயர்த்தும். உடல் நலத்தில் 27 தேதி முதல் 30 தேதி வரை நீங்கள் மீண்டும் ஆற்றல் பெறுவீர்கள், ஆனால் அதிக உடற்பயிற்சி அல்லது கடினமான வேலைகளை தவிர்க்கவும், ஏனெனில் உங்கள் உடல் இன்னும் முழுமையாக மீளவில்லை. இப்போது முழு மாதத்தின் முக்கியமான அதிர்ஷ்ட நாட்களை பார்ப்போம். 1ஆம் தேதி புதிய திட்டம் தொடங்க சிறந்தது. 10 முதல் 12 தேதி வரை காதல் புரிதல் அதிகரிக்கும். 18 முதல் 20 தேதி வரை நிதி முடிவுகள் எடுக்க கவனமாக இருங்கள். 24 தேதி முக்கிய வேலை பகுதி நிகழ்வு. 25 தேதி காதல் சிறப்பு நாள். இந்த நாட்களில் உங்கள் செயல்களை திட்டமிட்டு சிறந்த முடிவுகளை பெறலாம். மேலும் இந்த மாதம் உங்கள் உடல் நலத்திற்கு சிறப்பு கவனம் தேவை. குறிப்பாக 15 முதல் 21 தேதி வரை போதுமான ஓய்வு, நீர் பருகல் மற்றும் சமநிலை உணவு முக்கியம். உங்கள் மனநலத்தையும் கவனியுங்கள். தினசரி 10 நிமிடம் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்து மன அழுத்தத்தை குறைக்கலாம். நிதி விஷயத்தில் 7ஆம் தேதி ஒரு சிறிய லாட்டரி அல்லது பரிசு கிடைக்கலாம். அதனால் அதிர்ஷ்ட எண் 7 ஐ நினைவில் வைத்துக்கொண்டு சிறிய முதலீட்டில் முயற்சி செய்யலாம், ஆனால் அதிக ஆபத்து கொண்ட திட்டங்களில் உடனே குதிக்க வேண்டாம். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த மாதத்தின் நடுவில் ஒரு பட்ஜெட் மதிப்பீடு செய்து தேவையற்ற செலவுகளை குறைக்கவும். இறுதியாக இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதனால் உங்கள் ஆடை, அலுவலக பொருட்கள் அல்லது வீட்டில் நீலம் நிறம் கொண்ட பொருட்களை சேர்த்தால் மனநிலையும் வேலை திறனும் மேம்படும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் இருக்கும், ஆனால் நீங்கள் அமைதியாக, நம்பிக்கையுடன் மற்றும் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டால் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். இப்போது உங்கள் நாளை சிறப்பாக அமைக்க இந்த ராசி பலனை முழுமையாக படித்து உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வாருங்கள். தினசரி ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.